பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் பொதுக்குழு கூட்டம் தொடங்கி தற்போது நடைபெற்று வருகிறது. அது குறித்தான காட்சிகளை தற்போது நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் குணசுந்தரி. குணசுந்தரி, இப்ப பாமகவின் பொதுக்குழு கூட்டம் தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இது குறித்தான விவரங்கள் என்ன? யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள்? வணக்கம் பூர்ணிமா. சென்னை மகாபலிபுரம் பூஞ்சேரியில் இருக்கக்கூடிய ஒரு தனியார் நட்சத்திர விடுதியில் தற்பொழுது பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டமானது இந்த கட்சியின் தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் தற்பொழுது தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட இருப்பதாக தகவல் என்பது வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பாட்டாளி மக்கள் கட்சியின் மாநில பொதுக்குழு கூட்டமாக இந்த கூட்டம் இன்று கூடியிருக்கிறது. இந்த கட்சியை பொறுத்த வரைக்கும் கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அரசியலில் இருந்து ஓய்வு அறிவித்த பிறகு நடைபெறும் ஒரு முதல் பொதுக்குழு கூட்டமாக பார்க்கப்படுகிறது. குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டமானது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாகவும் பார்க்கப்படுகிறது. சில தினங்களுக்கு முன்பாக குறிப்பாக ராமதாஸ் அவர்கள் கட்சியிலிருந்து விலகுவதாக தெரிவித்திருந்தார். அதாவது சமீபத்தில் தனது 88வது பிறந்த நாளை கொண்டாடிய டாக்டர் ராமதாஸ் விழாவில் கலந்து கொண்ட மகன் அன்புமணி முன்னிலையிலேயே இனி அரசியலை விட்டு ஓய்வு பெறுவதாகவும் அதே போன்று பாமகவை அன்புமணி வழி நடத்துவார் என்றும் தெரிவித்திருந்தார். இந்நிலையில் தான் தற்பொழுது பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் தலைமையில் இந்த பொதுக்குழு கூட்டம் என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மாநில பொதுச் செயலாளர் வடிவேல் ராவணன், அதே போன்று மாநில பொருளாளர் திலகபாமா, பாமக சட்டமன்ற குழு தலைவர், அதே போன்று தருமபுரி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சௌமியா அன்புமணி, விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் சிவகுமார், ஜெயங்கொண்டாம் சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் வைத்தி, செஞ்சி சட்டமன்ற உறுப்பினர் குறிப்பாக அவர் பாமகவின் மாநில இளைஞர் அணி தலைவராக இருக்கிறார் கணேஷ்குமார், அதே போன்று வழக்கறிஞர் பிரிவு செய்தி தொடர்பாளர் கே பாலு, அதே போன்று பாமக மாநில இளைஞர் அணி செயலாளர் குணாநிதி உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் இந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் தலைவராக ஓராண்டுக்கு நீடிக்கப்படுவார் என்று அறிவித்திருந்த நிலையில் தற்பொழுது ஆகஸ்ட் 1ஆம் தேதியுடன் அவரோட தலைவர் பதவி என்பது நிறைவட இருக்கிறது. இந்நிலையில் தான் இன்று இந்த பொதுக்குழு கூட்டத்தில் மீண்டும் அன்புமணி கட்சியின் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட இருக்கிறார். இந்நிலையில் அடுத்த 3 ஆண்டுகளுக்கும் கட்சியின் தலைவராக அன்புமணி ராமதாஸ் தான் தொடருவதாகவும் இருக்கிறது. இந்நிலையில் தற்பொழுது தொடர்ந்து நடைபெற்று வரும் இந்த பொதுக்குழு கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதில் பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி குணசுந்தரி.